பொதுவாக ஏன் முன்னால் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும், சமாதானமாய் திருப்தியாக இருக்க வேண்டும் என்றால் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். மனிதனுடைய ஆத்மா இறைவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டதான், இறைவனோடு உள்ள ஐக்கியத்தில் தான் திருப்தியாக இருக்க முடியும், நன்றாக இருக்க முடியும், பலனாக இருக்க முடியும். தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி பொதுவாக நான் அடிக்கடி சிந்திப்பேன். இந்த பாவம் செய்கிற ஆத்மாவுடைய இருதயம் எப்படி படபடக்கும், எப்படி அவர்களுடைய நிலைமை இருக்கும் என்று சொல்லி அறியணும்னு. ஆனால் அது அறிவுக்கு ஆண்டவர் என்னை விடவில்லை. எப்படியும் மனிதன் தன்னை தாழ்த்தி, அதாவது அவனுடைய இருதயம் சமாதானமாய் திருப்தியாக இருக்க வேண்டும் என்றால் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். பாவம் செய்தால் அவனுடைய இருதயத்தில் முதல்ல அவனுடைய மனசாட்சி பாதிக்கப்படும். அடுத்தபடியாக அவனுக்கு பயம் உண்டாகும். மூன்றாவது, தேவனோடு ஐக்கியம் அவனுக்கு டச்சிங் தொடர்பு குறையும் அல்லது நீங்கி போகும். உறவு ஒழியாது, பிதா புத்திரங்கிற அந்த உறவு இருக்கும், ஆனால் ஐக்கியம் இருக்காது. இப்போது ஒரு பையன் இருக்கிறா, சிறுவன் வீட்டில் தப்பு இது பண்ணிட்டான்னாக்கி அப்பா வரட்டும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அம்மா பயமுறுத்துறாங்க. அப்பா வரும்பொழுது அவன் சாதாரணமாக எப்பொழுதும் அப்பான்னு ஓடி போய் காலை பிடிப்பான். இப்போ அவன் ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பான். எங்கள் பையனை எங்கன்னு சொல்லி அப்பா கேட்பார். இந்த அங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான், இப்படி பண்ணான்னு சொல்லி கூப்பிட்டு இனிமேல் அப்படி செய்யாது ஒன்று இது பண்ணுவாங்க. அவன் சாதாரணமாக நேச்சுராக இருக்கும் பொழுது, அதாவது இயற்கையாக இருக்கும் பொழுது அப்பா வர எதிர்பார்த்து ஓடி போய் பிள்ளைகள் தப்புனார பெண் பிள்ளை ஆண் பிள்ளை அவங்க வர வைக்கவும் சந்தோஷமாக இருக்கணும். தப்பு பண்ணாக்கி எங்கேயாவது ஒழிச்சிருப்பாங்க, கூப்பிட்டு அவங்கள சரிப்படுத்தணும். இதே பிரகாரம் ஐக்கியம் கெட்டுப்போம். அடுத்தபடியாக என்ன ஆகும் என்றால், மனிதனுடைய ஆத்மா இறைவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டதான், இறைவனோடு உள்ள ஐக்கியத்தில் தான் திருப்தியாக இருக்க முடியும், நன்றாக இருக்க முடியும், பலனாக இருக்க முடியும். ஆனால் இவனுக்குள்ளே எப்போதும் அதாவது ரெண்டு நிலை உண்டாகும், போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஆடு மாடு இவைகள் கீழ்ப்படியாத மிருகங்கள் குதிரை போன்றவர்கள் தான் பிடிச்சி கட்டணும். ஆனால் மனிதன் இப்படி போராட்டமாக இருந்தால் அந்த வாழ்க்கையும் சரியில்லை. வெளியையும் உள்ளேயும் நாம் சமாதானமாக இருவர்கள் கூட ஐக்கியமாக இருக்கணும். ஆனப்படினால் பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்தால் ஒன்று அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகிவிட வேண்டும். நாளைக்கு பார்ப்போம், நாளானிப்போம், அடுத்த வருஷம் பார்ப்போம், கண்டுபிடிச்சா பார்ப்போம். சில புண்ணியவான்கள் என்ன நினைக்கிறார்கள் தான், நாங்கள் தீர்க்க தரிசனத்தில் கண்டுபிடிக்கணும். நாங்கள் எதுக்கு கண்டுபிடிக்கணும்? நீங்கள் பாவத்தை விட்டு விட்டு பரிசுத்தம் அடைஞ்சி பரலோகம் போக உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நாங்கள் ஏன் கண்டுபிடிச்சோன்னு தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத மாதிரி நாங்கள் நடிச்சுக்கிட்டு இருப்போம். நீங்கள் எங்கள்கிட்ட மறைச்சிங்கன்னா நாங்களும் தெரியாத மாதிரி சாதாரணமாகவே பழகிட்டு இருப்போம். ஆனால் இது எவ்வளோ பெரிய புள்ளி எப்படி வர்றான்னு பார்ப்போன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு கண்ணு அவர்கள் மேலே இருந்து கொண்டே இருக்கும், ஆனால் காட்டிக்கிட மாட்டோம். அதாவது உபதேசம் கடவுளுடைய கட்டளை உண்டாக்கி தன் பாவனை மறுக்கணும், வாழ்வோட வேண்டாம், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இருக்கணும். அறிக்கை செய்யணும், விட்டு விடணும். இது தேவனுடைய பிரமாணம். அப்படி செய்வர்களுக்கு தேவன் ஆசீர்வதிக்க உண்மை நீதி உள்ளதாக இருக்கிறார். 1 யோவான் 1:9. தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினால் தேவனுடைய சித்தம் மிகவும் நல்லது. அவனுடைய சுவாத்து பிரகாரம் தேவன் அப்படி செய்தார். ஏசா கொடூரனாக இருந்தான். ஏசா இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது ஏசாவின் புத்தர்கள் எப்படி அவர்களை அழித்தார்கள், இஸ்ரவேலருக்கு விரோதமாக எப்படி தீங்கு செய்தார்கள் என்று சொல்லி நாம் ஆமோஸ் புத்தகத்திலும் ஓபதியாவிலையும் வாசிக்கிறோம். நீ யாக்கோபின் எலும்புகளை நீராய் சுட்டு போட்டாயே என்று சொல்லி சொல்கிறான். அப்படினால் நான் என்னென்ன பாவத்திற்காக தண்டிப்பேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனங்களே தேவன் சொல்லுகிறார். அதாவது அந்த பகை தொடர்ந்து அந்த ஜாதியில் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி லோத்தினுடைய புத்திரிகளுடைய பாவத்தினாலே அந்த சோமதோமரா பாவமும் அந்த புத்திரிகள் பண்ண பாவமும் அது தொடர்ந்து வளர்ந்து பெருகி கொண்டே இருக்கிறது. இனத்தோடு ஆணானோடு பெண்ணோட இந்த மாதிரி அசிங்கம், அதாவது பெருகிக்கொண்டே இவர்கள் எல்லாம் நரகத்திற்காக முன்குறிக்கப்பட்ட மக்கள்னு தெரியுது. அதாவது அடுப்பில் எரியதுக்கு விறகு வேணும் இல்லையா, அந்த மாதிரி அநேகரை கர்த்தர் வளர்க்கிறார். இருக்காண்டா நரகத்தில் எரியதுக்கும் ஆள் வேணுமே என்று சொல்லி அப்படி தான் தெரியுது. தேவஜனங்களதுனாலே தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஏன் முன்னால் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். எனக்கே மறைக்க முடியாது, தேவனுக்கு எங்கே நீங்கள் மறைக்க முடியும்? நான் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டு போய் எச்சரிக்கையை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அவள் என்னைக்கு ஆவியானவர் எனக்கு கிரீஸோட சீசர் எடுத்து உடனே கட் பண்ண ஆரம்பிப்பேன், கட் பண்ணி உத்தரப்படுவேன். ஏனென்றால் இது ஒரு பெரிய ஸ்தானம். ஆசாரியனா ஊழியக்காரனாக இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.